சுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லும் செயலும் அங்கீகாரமும் அடங்கிய முதன்மை பெற்ற நூல் ஹதீஸ் கிதாப் புகாரி என்பது எல்லோருக்கும் தெரியும். அதனை நாங்கள் வருடாந்தம் சுமார் 113வது வருடம் இந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய கிருபையினால் மிக சிறப்பாக நடாத்தி வருகிறோம். இருந்த போதிலும் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மஜ்லிஸிலும் கேட்கின்ற ஹதீஸை எந்த அளவு கிரகிக்கின்றோம், அதை கொண்டு நாம் வாழ்வில் எப்படி அமல் செய்கின்றோம் என்கின்ற தர்பியாவை என்கின்ற பயிற்சியை தருவதுதான் இந்த மஜ்லிஸினுடைய பிரதானமான நோக்கம் என்பதை சகலரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். பள்ளியுடைய மாகோலிலே இஸ்லாமிய கலை கலாசார நாகரிகங்களுக்கு உட்பட்ட வகையில் இவ்வாறான நிகழ்ச்சி திட்டங்களை நடாத்துவது எங்களுடைய பராக்குகள் வேறு வேறு சிந்தனைகள் ஆங்காங்கே திசை திருப்பப்பட்டு வழிகேடுகளில் ஆகிவிடக்கூடாது என்பதற்கான ஒரு பொறிமுறைகளில்தான் எங்களுடைய முன்னோர்கள் உலமாக்கள் இந்த பள்ளிவாயுடைய சூழலை சிறுவர்கள் பெரியோர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, இல்முடைய மஜ்லிஸில் இருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வது என்பது 1000 ரக்காத் நபில் தொழுவதை விட சிறந்தது. அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவது, அவன் அமல் செய்வது அறிந்து தெரிந்து புரிந்து செய்வதை போல ஒரு சிறந்த ஒரு அமல் கிடையாது. அவன் நாங்கள் எதுவாக இருந்தாலும் சிறியொரு அமலாக இருந்தாலும் அது பற்றிய அறிவு ஆழம் அகலம் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். தெரியாது என்று யாரும் சாட்டு போக்கு சொல்ல முடியாது. அந்த தெரியாது என்கின்ற விடயத்தை தெரியப்படுத்துகின்ற மஜ்லிஸ் தான் இந்த மஜ்லிஸ் என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். வெறும் இறுதியிலே நார்சாவை தந்து விட்டு அனுப்பிவிடுகின்ற ஒரு நோக்கமாக நம்முடைய நோக்கம் இருக்கக்கூடாது. அது பிரதானம் அல்ல. நோக்கம் எங்கு சொல்லப்படுகின்ற விடயத்தை கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். வெறும் 20 நிமிடங்களுக்குள்ளே தான் இதனுடைய வியாக்கியானங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இன்று வாசிக்கப்பட்ட பாடப்பரப்புகள் இஜாரா என்ற ஒரு பாடம், வாடகைக்கு அமர்த்துதல் அல்லது வாடகைக்கு கொடுத்தல். அடுத்தது கமாலா, பாரம் எடுத்து ஒருவருடைய பொறுப்பை பாரம் எடுத்து வழி நடாத்துதல். வக்காலா, ஒருவருடைய முழு அங்கீகாரத்தையும் அவருக்கு ஒருவர் கொடுக்கிறார், நீங்கள் எனக்கு பகரமாக இந்த வேலையை செய்து வாருங்கள் என்று வக்காலாவுடைய பாடம். ஹவாலா என்கிற ஒரு பாடம், ஒருவர் இன்னொருத்தருக்கு கடன் கொடுக்க வேண்டும், அவர் இன்னொருத்தருக்கு கடன் கொடுக்க வேண்டும். எனவே அவரை இவரோடு ஜாயின் பண்ணி திருப்பி விடுவது, என்னுடைய கடன் அவர் எனக்கு தர வேண்டும், எனவே இவருக்கு நீ கொடுத்துக்கொள். இப்படிப்பட்ட சகல விடயங்களை உள்ளடக்கியதான ஹதீஸ்களை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, தலபு கஸ்பில் ஹலாலி ஃபரீலத்துன் பாதல் ஃபரீலா என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. பரலான காரியங்களுக்கு பின்னால் மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விடம் கஸ்புல் ஹலால். ஹலாலை சம்பாதிப்பது, ஹலாலை தேடுவது. ஹராத்தை தேடுவது எங்களுடைய நோக்கம் அல்ல. ஹராத்தை சாப்பிடக்கூடாது. வலாத்தாக்குழு அம்பாலக்கும் பைனக்கும் பில் பாத்திலி, அல்லாஹ் சொல்லுகின்றான், பாத்திலாக சாப்பிட வேண்டாம், நீங்கள் ஹலாலை சாப்பிடுங்கள் என்று அழகாக சொல்லுகின்றான். குலு மினத் தையிபாத், மனமான ருசியான போசாக்கான வடிவான அழகான சக்தி மிக்க ஆகுமாக்கப்பட்ட விடயங்களை சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் அனுமதி தந்திருக்கிறான். தொழிலும் அப்படித்தான், எதுவானாலும் தொழிலை செய்து கொள்ளலாம். செருப்பை கட்டுவதானாலும் அதுவும் ஒரு தொழில்தான், அது ஈனம் அல்ல. கையேந்தி கேட்பதுதான் ஈனமான ஒன்று. இமாம்கள் எல்லாம் சிலர்கள் செருப்பு கட்டி வாழ்ந்திருக்கிறார்கள், நூல்களை திரித்து வாழ்ந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட விடயங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே கஸ்புல் ஹலால், ஹலாலை சம்பாதிப்பது ஒரு மோமினுடைய கட்டாய கடமை என்பது இந்த ஹதீஸிலே சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, கனவான்களே, நீ எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய் என்ற கேள்வியும் இருக்கிறது. இஸ்லாமிய பொருளாதார கொள்கை, நம்ம சம உடைமை பொருளாதாரம், முதலாளித்துவ பொருளாதாரம், கம்யூனிசம், உலகத்திலே எத்தனையோ பொருளாதார கொள்கைகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். இஸ்லாமிய பொருளாதார ஈட்டல் முறை
மிகவும் அழகானது, யாரையும் நஷ்டப்படுத்தாதது. எப்படியும் உழைத்து கொண்டு போகலாம், எவ்வளவும் உழைக்கலாம், கட்டுப்பாடு இல்லை. ஆனால் எப்படி உழைத்தாய்? அது ஒரு முக்கியமான கேள்வி. லா தஸூலு கதமா அப்தின் ஹத்தா யுஸ்அல அன் அர்பஇன். 4 கேள்விகள் கியாமத் நாளில் கேட்கப்படுகிறவரை பாதம் நகரப்படவே மாட்டாது, அந்த இடத்திலே நிற்கப்படும். அதில் ஒன்றுதான், நீ எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய், இதற்கும் பதில் சொல்ல வேண்டும். அது என்னுடைய பொருளாதாரம், நான் எப்படியும் செலவழித்து, நான் எப்படியும் கட்டுமானம் கட்டி, நான் எப்படியும் செலவழிப்பேன், என்னை கேட்க பார்க்க யாரும் இல்லை என்று. ஏனென்றால் வபி அம்பாலி, அவர்களுடைய பொருளாதாரத்தில் ஹக்குல் லிஸ்ஸாயிலீன், கேட்கிறவர்களுக்கும் இருக்கிறது, கேட்காதவர்களுக்கும் இருக்கிறது. அவர்கள் சேர்த்த பொருளாதாரத்தில் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பொருளாதாரத்தை உழைக்கின்ற நாம் நமக்கு மட்டுமல்லது சொந்தம். லிகைலா யகூன தூலத்தன் பைனல் அக்னியாஇ மின்கும், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். பணம் செல்வம் என்பது ஒரு சாராரை மட்டும் சுத்தி கொண்டு சுழன்று கொண்டு இருக்கின்ற ஒன்று அல்ல. ஆனால் இஸ்லாம் எவ்வளவும் உழைக்கலாம் என்ற ஒரு அனுமதியை தந்திருக்கிறது. இருந்த போதிலும் நமக்கிட்ட மாத்திரம்தான் சுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்ற லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், நாம் உழைத்த பொருளாதாரத்திலே கேட்டு வருபவர்களுக்கும் இருக்கிறது, கொடுக்க வேண்டும். கேட்காமல் வறுமையை மறைத்து வாழுகின்ற மக்களுக்கும் கொடுக்க வேண்டும். இது யார் உணர்கிறார் என்று சிலர்கள் உணர்கிறார்கள். அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் அவர்களுக்கு. எனவேதான் தலபு கஸ்பில் ஹலால் மிகவும் பிரதானமான ஒன்று. அதை நாம் தேடி வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், ஹலாலிலே அவர்களை ஆக்க வேண்டும். அதற்காக முயற்சிகள் செய்யப்பட வேண்டும். அதே போல நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. யதி அலன்னாசி ஜமான், ஒரு காலம் வரும், லா யுபாலில் மர்உ மா அகத அம் மினல் ஹலால் அம் மினல் ஹராம். இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம் சொல்ல போகின்றோம் நாம்? என்ன சொல்லுகின்றது இந்த ஹதீஸ்? ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், லா யுபாலில் மர்உ, ஒரு மனிதன் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், சிந்தித்தும் பார்க்க மாட்டான், நோட்டமிட்டும் பார்க்க மாட்டான், மா அகத, எங்கிருந்து எடுக்கப்பட்டது, இது ஹலாலா, இது ஹராமா, இது கூடுமா, இது மனச்சாட்சிக்கு பொருந்துமா, நான் என்னுடைய கையில் இருக்கிற இந்த பொருள் என்று கூட சிந்திக்காமல் கையில் எப்படியாவது காசு வருகிறதா, அது லஞ்சமா, அது ஊழலா, ஹராமா, ஹலாலா, வட்டியா, ஒரு மனிதனுடைய அடாவந்திய சொத்தா, ஒன்றுமே பார்க்கிறதில்லை செலவு செய்வது. இப்படியான ஒரு காலமும் வரும். இவைகளுக்குள்ளே நாம் வாழ்ந்து கொள்வதுதான் பிரதானம். இந்த இஸ்திஜாரா, அதாவது இஜாராவுடைய பாடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஒரு பொருளை நாங்கள் வாடகைக்கு கொடுக்கிறோம், அடுத்தது ஒருவரை நாங்கள் வாடகைக்கு அமர்த்துகிறோம். அவருடைய வியர்வை சிந்துகிற அதாவது வியர்வை காய்கின்ற வரைக்கும் அதற்கு முன்னால் அவருடைய கூலியை கொடுத்து விட வேண்டும். இது ஹதீஸ் பொதுவாக எல்லோருக்கும் தெரியும். கண்ணியமானவர்களே, ஒரு முறை நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் இந்த புகாரியிலே தான் பதிவாகி இருக்கிறது. ஒரு இடத்திலே அவர்கள் இஹ்திஜாம் செய்கிறார்கள். இஹ்திஜாம் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், அதாவது கெட்ட இரத்தங்களை மனித உடலிலிருந்து வெளியேற்றுகின்ற ஒரு நடைமுறை. இஸ்லாமிய அரபிய மருத்துவமுனையை தான் யூனானி மருத்துவமுனை என்று சொல்வார்கள், இப்போது கூட இருக்கிறது. எனவே அந்த இரத்தத்தை எடுத்துவிட்டு அந்த கூலியை கொடுக்கின்ற போது அவருடைய முகத்திலே ஒரு வகையான ஒரு வெறுப்புத்தன்மையை நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உணர முடிகின்றது. இப்போ கூலியை ஒரு ஆளுக்கு பேசிவிட்டு அவருடைய மன திருப்தி இல்லாமல் அந்த கூலி அவருக்கு பொருந்தாது என்று இருந்தால் அவருடைய பொருத்தத்தை கேட்டுத்தான் நாம் கொடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் நிறைவாக கொடுக்க வேண்டும், அல்லது முதல் பேசிக்கொள்ள வேண்டும் கூலியை. இல்லையானால், பிடிக்கவில்லையானால், கூடுதல் என்றால் நாங்கள் அவரை விட்டு வேறொருவரை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய முகத்திலே எப்படி ஒரு முக பாவனை, ஒரு வெறுப்புத்தன்மை கண்டதனால் அவர்கள் கொடுக்கவில்லை. உரிய முறையிலே அவர்களுக்கு நிறைவேற்றிய ஹதீஸ்கள் எங்களுக்கு ஆதாரமாக இருக்கின்றன. எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த கூலிகளை சரியாக கொடுத்து கொள்ள வேண்டும். மேலும் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال الله تعالى, அல்லாஹ் சொல்லுவதாக நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இதை சொல்வது ஹதீஸுல் குதுசி என்று. இங்கே நாங்கள் வாசிக்கிறோம் புகாரி ஷரீஃப், இதிலே ஹதீஸுல் நபவியும் இருக்கிறது, ஹதீஸுல் குதுசியும் இருக்கிறது. ஹதீஸுல் குதுசி என்றால் புனிதமான ஹதீஸ் என்ற அர்த்தம். ஹதீஸுல் நபவி என நபி அவர்களால் அளவில் சேர்க்கப்பட்ட ஹதீஸ்கள் என்ற அர்த்தம். இரண்டுக்கும் சிறிய ஒரு வித்தியாசம்.
சொல்லுகின்ற போது நபி அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி கால அல்லாஹு தஆலா, அல்லாஹ் சொல்லுவதாக சொல்லுவார்கள். அது கருத்து அல்லாஹ்வுடையது. அந்த சொற்பிரயோகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் தஆலா நபிக்கு உள்ளத்தில் உதிப்பாக்கிய விடயத்தை அவர்கள் சொல்லாக சொல்லுவது என்கின்ற காரணத்தினால் அது ஹதீஸுல் குதுசி என்ற தரத்துக்கும் அல்லாஹ் சொல்லுவதாக என்று நபி அவர்கள் சொல்வதால் அது ஹதீஸுல் குதுசியுடைய தரம். இப்படி பல ஹதீஸ்கள் புகாரியிலே வந்திருப்பதை காணலாம். அல்லாஹ் சொல்லுகின்றதாக நபி அவர்கள் சொன்னார்கள், 3 பேர் இருக்கின்றார்கள் கியாமத் நாளையில், அவர்களுக்கு எதிராக நாம் வாதாடுவோம், அவர்களுக்கு எதிராக நாம் வாதாடுவோம். ரஜுலன், ஒரு மனிதர் இருக்கிறார், அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய அதாவது கடனோ ஏதோ அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு கொடை அது கொடுக்கப்படவில்லை. கதர, சதி மோசம் செய்து விட்டார். இவரை அல்லாஹ் வேறெடுத்தும் பார்க்க மாட்டான். இவரோடு ஹசம் அதாவது ஹசம் வழக்காடுகின்ற ஒரு நிலைமை உருவாகும். எவ்வளவு அபத்தமான ஒரு விஷயம்! அல்லாஹுடைய சன்னிதானத்திலே அல்லாஹ்வோடு வழக்காடுவது என்பது எவ்வளவு மோசமான ஒரு விடயம். அப்படி இருக்கக்கூடாது. இன்னும் ஒரு மனிதர் இருக்கிறார், ஒரு அநியாயமாக ஒரு பொருளை விற்றுவிட்டார். ரஜுலுன் பாஅ ஹுர்ரன் என்று இங்கே வந்திருக்கிறது. ஒரு சுதந்திரவாளியை வித்து விட்டார். அக்கல சமனஹு, அவருடைய கூலியை இவர் சாப்பிடுகிறார். இது நம்முடைய பரிபாஷையில் நம்முடைய நடைமுறையில் சொல்வதானால் ஒரு விற்க முடியாத அல்லது வேறொருடைய சொத்தை விற்றுவிட்டு அவர் பெருமானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார். சிலர்கள் நான் கேள்விப்படுகிறேன், இப்போதும் இருக்கிறதோ என்னமோ தெரியாது, இந்த பள்ளி வாயில் கடைகளை ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்னால் சிலர்கள் வாடகைக்கு 5000 ரூபாய் 4000 ரூபாவுக்கு எடுத்துவிட்டு அவர்கள் இன்னொருவருக்கு ஒரு 10,000 ரூபாவாக கொடுத்து பள்ளியிலே இவருடைய பேருக்கு தான் இனிக்கும். ஆனால் அவர் அந்த 5000 ரூபாய் மேலதிகமாக எடுக்கிறதாக சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வாலும் இப்போது இருக்கிறதோ என்னமோ தெரியாது. அவரும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே வாதாடப்படக்கூடியவராக இருக்கிறார். அடுத்தது ரஜுல் நிஸ்தஜர அஜீரன், கூலிக்கு ஒருவரை பிடித்து விட்டு, உதாரணமாக ஆட்டாக பிடிக்கிறோம், இல்லாட்டி வேறு வாகனத்தை பிடிக்கிறோம், பிடித்து விட்டு அவர் விரும்புகிற அல்லது அவருக்குரிய கால இடைவெளிக்கு உட்பட்ட கூலியை கொடுக்காமல் அதை தடுத்து விடுவது, உரிய கூலி கொடுக்காமல் விடுவது, இப்படி பேசிய கூலியை கொடுக்காமல் தடுப்பவருக்கும் அல்லாஹ்வோடு கியாமத் நாளையில் அவர் வாதாட வேண்டிய சண்டை பிடிக்க வேண்டிய, அல்லாஹ்வோடு சண்டை பிடிக்கலாமா? ஹஸ்ம் என்றால் சண்டை என்றுதான் அர்த்தம். ஆகவே இவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். இதற்குத்தான் இந்த மஜ்லிஸ் ஹராம் ஹலாலை விளங்கி அறிவுபூர்வமாக வாழ்க்கையை கொண்டு செல்வதற்குத்தான் இந்த நேரக்கழிப்பும் இந்த இவ்வளவு செலவுகளும், லட்சக்கணக்கான செலவுகள். எனவே கண்ணியமானவர்களே, இவைகளை நாம் சரியாக நோக்கிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும், கூலி விடயத்திலே. அடுத்தது கபாலாவுடைய ஒரு விஷயம். பொறுப்பேற்கிற ஒருவருக்கு பதிலாக முன் வந்து உதவி செய்ய வராது, உதவிக்கரத்தில் உள்ள ஒரு விஷயம் கபாலா. ஒரு ஜனாசாவை கொண்டு வரப்படுகிறது. நபி அவருடைய காலத்திலே இவருக்கு கடன் இருக்கிறதா என்று கேட்டார்கள். அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்லை யா ரசூலுல்லாஹ். நபி அவர்கள் தொழுவித்தார்கள். இன்னுமொரு ஜனாசா, அதே ஹதீஸ்லாம் வருகிறது, இன்னுமொரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது, இவருக்கு கடன் இருக்கிறதா என்று. ஆமாம். அப்பா சல்லு அலா சாஹிபிக்கும், உங்களுடைய சகோதரருக்கு நீங்களே தொழுது கொள்ளுங்கள், தொழுவிச்சு கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் பின்வாங்கிட்டாங்க. ஒரு நபி ஹயாத்தோடு இருக்கின்ற போது ஒரு சஹாபிக்கு தொலைவிக்கவில்லையானால் அது எவ்வளவு பெரிய பாரிய ஒரு துரதிஷ்டம். நபியவருடைய இமாமத்து கிடைக்கவில்லை. அவ்விடத்தில் நின்ற ஒரு சஹாபி அவர்கள் முன் வந்து, அந்த சஹாபி அவர்கள் முன் வந்து, அதை நான் பாரம் எடுக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று பாரம் எடுத்தார்கள். அபு கதாதா, அந்த சஹாபியுடைய பேரை நாம் சொல்ல வேண்டும். நீங்கள் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்ல வேண்டும். சமூகத்திலே எவ்வளவு பாரி ஒரு முக்கிய சேவையை செய்திருக்கிறார்கள். நான் பாரம் எடுக்கிறேன் என்றார்கள். நபி அவர்கள் போய் முன்னின்று தொழுதார்கள், தொழுவிச்சார்கள், தொழுகையை நடாத்தினார்கள். இப்படி ஒருவர் சிரமப்படுகிறார் என்றால், ஒருவரிடத்திலே கடன் கேட்கிறார், அவர் கொடுக்க மறுக்கிறார் என்றால்
இன்னொருத்தர் போய் சொல்வது கொடுங்க, அவர் தருவாரு, நான் பொறுப்பு, அவர் தராட்டி நான் பொறுப்பு. ஆனா இவர்கிட்டையும் கேட்கலாம், கடன் கொடுத்தவர், எங்க நீங்க சொன்னீங்களே வாங்கிங்களே, வாங்கித்தாங்களே, இல்லாட்டி நீங்க தாங்கன்னு கேட்கலாம். கபாலாவுடைய சட்டம் அதுதான். அதில் லாமின் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது, பொறுப்பாளி. இவைகளை உதவியாக நாம் செய்ய வேண்டும். பைங்கானது உஸ்ரத்தின் வனதுரத்தின் இலா மைசரா, குர்ஆன் சொல்லுகிறது, ஒரு கஷ்ட நிலைமை ஒருவருக்கு ஏற்பட்டால் கடன் வாங்கியவனுக்கு கஷ்டம் வரலாம். அப்படி குர்ஆன் சொல்லுகிறது பாருங்க. வைங்கானது உஸ்ரத்தின் வனதுரத்தின் இலா மைசரா, வனதுரத்துன் கொஞ்சம் எதிர்பாருங்க. முதலாம் தேதி தான் தாரேன் என்று சொன்னா 15ஆம் தேதி வரையும் கூட்டு பாருங்க, 15ஆம் தேதி இல்லாட்டி ஒரு 30ஆம் தேதி வரையும் பாருங்க. அதுக்கு பின்னால போய் முறையாக கேளுங்க. இவரும் கொடுக்குற நோக்கத்தில் வாங்குற நோக்கத்தில் வாங்கியிருக்கோம். அநியாயம் செய்கிற நோக்கத்தில் தான் அவருக்கு கொடுக்குற வசதியை அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். அவருக்கு ஒரு செல்வம் வசதி வார வரைக்கும் அந்த கடனை நீ பெற்றுக்கொள்ளலாம், அவருக்கு ஒரு தாமதம் அஜலை கொடுக்கலாம் என்று இஸ்லாம் சொல்லி தருகிறது. இன்னும் ஒரு சட்டம் இருக்கிறது, அவன் கடனை தார மாதிரி இல்லை, அவனுக்கு ஜக்காத்தை கழிச்சுடலாம். நம்முட பங்கு தான், நம்மட 2 லட்சம் ரூபா அவன்கிட்ட கடனா இருக்கி, இவருக்கு கொடுக்கப்பட வேண்டியது 5 லட்சம் ரூபா ஜக்காத். அந்த 5 லட்சம் ரூபாவோட 2 லட்சம் ரூபா இவனுக்கிட்டே போய் சொல்லிடுற, பாப்பா நீயே திண்டுதுல, நீ தான் அந்த ஜக்காத்தை எடுத்து காசு எடுத்தா தரல, நீ எடுத்துக்க ஜக்காத்து நோக்கு என்று சொல்லலாம் என்கின்ற சட்டங்களும் இருக்கின்றன. எனவே இது கபாலாவுடைய விஷயம். அடுத்தது வக்காலா. வக்காலா என்று சொன்னால் ஒரு முதலாளி உதாரணமாக ஹஜ்ஜிக்கு போறார், உம்ராக்கு போறார், ஒருவரை கூலிக்கு அமர்த்தி முழு வேலையை நீங்க பொறுப்பு, எடுக்கிறது, வாங்குறது, கொடுக்கிறது, பர்ச்சேஸ் பண்றது முழுதும் நீங்க தான் என்று அவருக்கு ஒரு அத்தாரிட்டியை கொடுப்பது, அதுக்கு தான் வக்கீலுங்கிற. இது இஸ்லாத்தில் ஆகமாக்கப்பட்ட ஒன்று. நிக்காவும் ஒரு வகையான ஒப்பந்த நடவடிக்கை தான். அதனால தான் ஒரு ஆலிம் ஒரு தந்தையுடைய வக்காலத்தை பெற்று மாப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறார். மாப்பிள்ளைக்கு சபைக்கு வாரது வெட்கம், அவர் முடியாது என்று சொன்னால் அவர் இன்னொருத்தரை அனுப்பி வைக்கலாம், என்னுடைய சார்பாக வாங்கிட்டு வாங்க அந்த வக்காலத்தை என்று. ஆனால் அவர் அந்த பொண்டை வீட்டுக்கு நுழைய முடியாது, அந்த சட்டம் இல்லை அவருக்கு, வாங்குற பொறுப்பு மட்டும்தான். இது வக்காலாவுடைய சட்டம். ஒன்றை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன், இன்னும் வரும் 2 நிமிடங்கள் இருக்கின்றன என்று நான் நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, பாபு பதுலி ஜர்ரி வல் கர்ஸ், அதாவது மரண் நடுகை, விவசாயம் செய்வதுடைய சிறப்புகள் பற்றி இந்த ஹதீஸில் வாசிக்கப்பட்டிருக்கிறது. இவருக்கு பூமி இருக்கிறதோ அவர் விவசாயம் செய்யட்டும் அல்லது பிறருக்கு கூலிக்கு கொடுக்கட்டும் என்று நபி அவர்கள் தூண்டி இருக்கிறார்கள். பூமிகள் எல்லாம் வெறிச்சோடி வெறுமனே கிடைக்கப்படக்கூடாது. முஸ்லீம்கள் அதிலே கண்ணும் கருத்தும் குறைவு. தமிழ் பகுதிகளிலே போய் பாருங்கள், அவர்களுக்கு எவ்வளவு வளவும் வாய்க்காலும் இருக்கின்றன. அவைகளை முடிந்த அளவு மரக்கறி வகைகள் ஏதோ செய்து அதனை உற்பத்தி செய்து அந்த மண்ணை பயன்படுத்துகிறார்கள். நம்முடைய மக்களுக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் பூமியை காடு பத்துகின்ற அளவுக்கு, சேதம் விளைவிக்கின்ற அளவுக்கு ஆக்கி விடுகிறார்கள். நபி அவர்கள் தூண்டிய ஒரு விஷயம், அதில் நீங்கள் விவசாயம் செய்யுங்க, நீங்க அல்லது மற்றவர்களுக்கு கொடுங்க. இன்னும் ஒரு ஹதீஸை சொல்லி முடிக்கிறேன். ஆமின் முஸ்லிமின் யகுருசு கர்சன் அவ் யஸ்ரா ஜர்அன் வயக்குலு மின்ஹு தைர் அவ் இன்சான் அவ் பஹீமா இல்லா கான லஹு பி ஸதகா. நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ். எவர் ஒரு மரத்தை நடுகிறாரோ அல்லது ஒரு விவசாயத்தை செய்கிறாரோ அதிலே பறவைகள் வந்து வெட்டுகின்ற சீசங்காலத்திலே சாப்பிட்டு விட்டு போகின்றன. மனிதனும் கண்ணமுக்க பார்த்து வெட்டி எடுத்துக்கிட்டு போறான், களவெடுத்துக்கிட்டு போறான், அல்லது ஏதோ ஒரு வகையில் அவனோட பசிக்காக அவன் வெட்டி கொண்டு போகிறான், அல்லது மிருகங்கள், யானை போன்ற மிருகங்கள் சாப்பிட்டு அழித்து விடுகிறன. இதனால் விவசாயம் செய்த முதலாளி பயப்படுத்த வேண்டி, அவருக்கு அது சதக்காவாக மாறும் என்று நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். எனவே பாதுகாப்பு போட வேண்டியதுதான், பார்த்து கொண்டு இருக்க வேண்டியதுதான். அதையும் மீறி போவதை ஒன்றும் செய்ய முடியாது, அது அவருக்கு சதக்காவாக மாறும் என்று நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே இந்த இடத்திலே நல்ல பல விஷயங்களை கேட்க வந்த நாம் அல்லாஹுக்காக வேண்டி அவைகளை நடைமுறைப்படுத்துவேன் என்ற நியத்தோடு கேட்டால் அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தருவான். வல்ல நாயன் அல்லாஹ் சொல்ல எனக்கும் கேட்ட உங்களுக்கும் நல்வழிகாட்டல்களை தந்தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.